தரமற்ற வார்த்தைகளுக்கு பதில் கொடுத்தால் நம் தரம்தான் குறைந்துவிடும் என்பதை மனதில் வையுங்கள். நடிப்பவர்கள் கோபப்படுவதில்லை, கோபப்படுபவர்களுக்கு நடிக்கத் தெரிவதில்லை. ஏமாற்றி சொத்து சேர்த்து வைக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்க யாரையும் ஏமாற்றி ஆயுளை அதிகரிக்க முடியாது. இழந்த பணத்தை கூட சம்பாதித்துக் கொள்ளலாம், ஆனால் தொலைந்த நம்பிக்கையை மீட்டெடுக்க மீண்டும் பல வருடம் பின்னோக்கி பயணிக்க வேண்டும். எதை பற்றியும் எவரை பற்றியும் நம் தேவைக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே நிம்மதிக்கான ஒரே வழி. யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்படாதீர்கள். ஏனென்றால் மாறும் குணம் மனிதர்களுக்கே உரியது. கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது. சற்று நேரத்தில் அது தணிக்கப்படும், ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்துவிடும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மந்திரங்கள் தேவையில்லை, சில மறதிகளை போதுமானது. பொய் சொல்லவும் ஏமாற்றவும் தெரியாதவர்களை பார்த்து இந்த உலகம் சொல்கிறது அவனுக்கு சாமர்த்தியம் போதவில்லை என்று. காயப்படுத்தும் மனிதர்களிடம் நியாயம் கேட்டுப் போய் நிற்காதீர்கள். அவர்கள் நியாயமாக இருந்தால் காயப்படுத்தி இருக்கவே மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தவறு செய்கிறார்களே என்று வெறுக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் யாரையும் நேசிக்கவே முடியாது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அது நீங்கள் கொடுக்கும் அன்பானாலும் சரி, ஒருவரை கெடுக்கும் துரோகமானாலும் சரி. உள்ளத்தால் ஒருவர் உன் அன்பை உணராத வரை நீ அவர்களுக்காக உயிரையே கொடுக்க முன் வந்தாலும் ஒரு பயனும் இல்லை. வாழ்க்கையில் அன்பை தருபவர்கள் குறைவு என்றாலும் அனுபவத்தை தருபவர்களே அதிகம். ஒருவரிடம் நம்முடைய அன்பு அதிகமாக இருப்பதை விட அதிக புரிதல் இருப்பதே சிறந்தது. உங்கள் வாயிலிருந்து பிறக்கும் மதிப்பற்ற வார்த்தைகளை கட்டுப்படுத்த தவறினால் மதிப்பு மிக்க அன்பை இழக்க நேரிடும். சிலரின் சிரிப்புக்கு காரணம் அன்புதான், பலரின் அழுகைக்கும் காரணம் அன்புதான். உருகி உருகி நேசி, ஆனால் கரைந்து விடாதே. பணிந்து செல், ஆனால் அடங்கிவிடாதே. பழகிக்கொள், ஆனால் எளிதில் யாரையும் நம்பிவிடாதே. இருப்பதைக் கொடு, ஆனால் எல்லாவற்றையும் இழந்து விடாதே. எதையுமே கற்றுக்கொள்வதற்காக வெட்கப்படாதீர்கள். என்றேனும் ஒரு நாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்பட நேரிடும். உன் முயற்சியில் நீ முழுமனதாய் இறங்கு. வெற்றி உன் கையில். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலை எப்போது வருகிறதோ அப்போதுதான் நாம் பயம் என்ற உணர்வில் இருந்து விடுபட முடியும். வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தையைப் போலிரு. அதற்கு அவமானம் தெரியாது. விழுந்தவுடன் அழுது முடித்துவிட்டு திரும்பவும் எழுந்து நடக்கும். ஒன்றை மட்டும் நினைவில் வை, உன் வியர்வை துளிகள் மண்ணை தொட வேண்டும். முயற்சிக்கு நீ அடிமையாக்கிவிட்டால் வெற்றி உனக்கு அடிமையாகிவிடும். பணிவுக்கு நீ அடிமையாகிவிட்டால் புகழ் உனக்கு அடிமையாகிவிடும். இன்றைய உழைப்பின் வலி நாளைய வாழ்க்கையின் ஒளி. உன்னை யாராவது தூக்கி வீசிவிட்டால் கலங்கி நிற்காதே. தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக உயர்ந்து நில். தூக்கி வீசிய அவர்களே உன்னை அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு பிறர் கேலி செய்கிறார்கள் என்று பின்தங்கிவிடாதே. கொஞ்சம் முன்னேறிச் சென்று திரும்பிப்பார். அவர்கள் அதே இடத்தில் நின்று கொண்டு வேறு ஒருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள். உன்னுடைய மனமும் சிந்தனையும் தெளிவாக இருந்தால் உன்னை வீழ்த்த ஒருவராலும் முடியாது. வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் தோல்விகளை தாண்டி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். ஜெயித்துக் கொண்டே இருப்பவனுக்குத்தான் அடுத்தும் ஜெயிப்போமா என்கிற பயம் இருக்கும். ஆனால் தோற்றவனுக்கு அடுத்தது கண்டிப்பாக ஜெயிப்போம் என்கிற உறுதியான நம்பிக்கை இருக்கும். எந்த சிக்கல்களும் உன்னை சிதைப்பதற்காக வருவதில்லை, உன்னை செதுக்கவே வருகிறது. சிக்கல்களை கண்டு சிதைந்து விடாதே. எது உன்னை அலட்சியப்படுத்துகிறதோ அதுதான் உன் லட்சியத்திற்கான தூண்டுகோலாகவும் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. நீ பலமுள்ளவனாக இருக்க விரும்பினால் முதலில் உன் பலவீனங்களை நீயே தெரிந்து கொள். எப்போதும் நம்பிக்கையோடு இரு. நீ சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும். அவநம்பிக்கை உன் வாழ்க்கையை கனவாக்கிவிடும், ஆனால் நம்பிக்கை உன் கனவுகளையும் நிஜமாக்கும். துயரங்களைக் கண்டு துவண்டு விடாதே. நெருப்புதான் தங்கத்தை உருக்கி அழகாக்குகிறது. அதேபோல நீ சந்திக்கின்ற துயரங்கள்தான் உன்னை செதுக்கி உயர்வாக்குகிறது. கஷ்டங்கள் வரும்போது எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீச்சல் தெரிந்தும் ஒரு பயனும் இல்லை. உன் வெற்றி பாதையில் வேகம் முக்கியமானது அல்ல, உன் பாதையிலிருந்து நீ பின்வாங்காமல் இருப்பதுதான் முக்கியம். நீ வெற்றியடையப் போவதை இந்த உலகில் உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள். சோர்ந்து போய் பாதியில் விலக நினைப்பவன் வெற்றி பெறுவது இல்லை. வெற்றி பெற நினைப்பவன் ஒருபோதும் தனது பாதையில் இருந்து விலகுவதே இல்லை. தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு.
ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே. அதன் வலி மரணத்தை விட கொடியது. புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறோம் என்று உணர்ந்த விதைகள் இருளுக்கு அஞ்சுவதே இல்லை. அவை மண்ணை முட்டி முட்டி முளைத்து விண்ணை நோக்கி உயரும். ஒதுக்கப்படவில்லை, செதுக்கப்படுகிறோம் என்று உணர்ந்து கொண்டவர்கள்தான் தோல்விக்கு அஞ்சாமல் விஸ்வரூப வெற்றிகளை பெறுகிறார்கள். விழுந்துவிட்டோம் என்று கண்ணீர் சிந்துவதை விட மீண்டும் எழுந்துவிட்டோம் என்று புன்னகை செய். காயங்கள் இல்லாமல் காலம் நமக்கு எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். முயற்சியை கைவிடும்போது நாம் வெற்றிக்கு எவ்வளவு அருகில் இருக்கின்றோம் என்று பலருக்கும் தெரிவதே இல்லை. உங்களை எதிர்ப்பது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எதிரி எவ்வளவு பெரியவன் என்பது முக்கியமல்ல. உங்களின் எதிர்த்து நிற்கும் திறன் எவ்வளவு பெரியது என்பதுதான் முக்கியம். முதலில் நீங்கள் சந்திக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் எதிர்த்து நிற்க பழகிக் கொள்ளுங்கள். வெற்றி எப்போதும் உங்கள் வசமே. உன் வாழ்வில் துன்பத்திற்கோ கோபத்திற்கோ கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் உன் வாழ்நாள் முழுக்க அவற்றிற்கு நீ அடிமையாய் இருக்க வேண்டி வரும். நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது. வாழ்ந்து முடித்த பின்பு நம்மை யாரும் மறக்கக்கூடாது. அதுதான் நாம் வாழும் வாழ்வின் உண்மையான வெற்றி. நன்றி மறப்பது நன்றன்று. நன்றியற்ற மனிதர்களை அன்றே மறப்பது நன்று. சில தருணங்களில் பொறுமை காப்பது கசப்பாக தெரியலாம், ஆனால் அதன் பலன் இனிப்பானது. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசமடைந்து மறுத்துப் பேசி உன்னை நிரூபிக்க முயற்சிக்காதே. நீ போகும் வழி சரியென்றால் உன் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும். வரலாற்றில் எல்லோருக்கும் பக்கங்கள் உண்டு. அதை நிரப்புவதும் காலியாக வைப்பதும் அவரவர் கையில்தான் உள்ளது. வீழ்வது அவமானமல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் அவமானம். வாழ்க்கை பயணத்தில் வேகத்தடைகள் வரலாம், ஆனால் மனத்தடைகள் தான் வரக்கூடாது. யாராலும் எளிதாக சம்பாதித்துவிட முடியாத ஒரே சொத்து அன்பு மட்டுமே. ஆடம்பர வாழ்க்கை 50 வயதில் கூட வரும், ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயதில் மட்டுமே வரும். உயர்ந்த எண்ணங்கள் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்கள் எந்த புத்தகங்களிலும் இருப்பதில்லை. உலகில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் கிடைக்கும் ஒரே நகை உங்களின் அழகான புன்னகை மட்டுமே. நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், கெட்டது உடனே நடந்துவிடும். அதனால் எதிலும் பொறுமை அவசியம். உன்னை தூக்கிவிடுபவர் உன் தகுதியை அறிந்தவர், உன்னை தூக்கி எறிபவர் உன் தகுதியை அறிய விரும்புபவர். இருவருக்கும் நன்றி சொல்லி உன் பயணத்தை தொடரு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள். உங்களை விட அழகானவர் இந்த உலகில் யாரும் இல்லை. முன்னேறி செல்ல நினைக்கும் மனிதர்களுக்கு குறை சொல்லவோ குற்றப்படுத்தவோ நேரம் இருக்காது, நேரம் கிடைக்காது. சீண்டுபவர்கள் சீண்டட்டும், நீ செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இரு. உன்னை தடுக்க நினைப்பதை தூக்கி எறிந்து செல். எந்த நிலையையும் வாழ்க்கை அழகானது. வாழ்க்கை வாழ்வதற்கே.